நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லினிலே வரும் சுகமே சுகம் நம்மை நல்வழிப்படுத்தும் குருநாதா குருநாதா என்ற சொல்லினிலே வரும் சுகமே சுகம். சித்திலிங்க மடத்திற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலூர் தப்போவனத்திலையும் மடத்திலையும் இந்த காலம் சித்திலிங்க மடம் தப்போவனம் அப்படின்னு மாறி 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 எப்போ எங்கே இருப்பார்னு சொல்ல முடியல. இந்த பெண்ணை ஆற்றியினுடைய வடகரையில் இந்த சிறிய வனம் ஒரு தெய்வீக சக்தி இயங்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுத்து. சுவாமிகளுடைய சஞ்சாரத்தில் அற்புதமான புண்ணிய பூமியாகவும் இருக்க இந்த தப்போவனத்துக்கு என்ன பெருமைன்னு பார்த்தா அங்கதான் உலகளந்த பெருமாளுடைய கோவிலும் கீழையூர் வீரட்டானமும் இருக்கு. முதலாழ்வார்களான மூவரும் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் சந்திச்ச இடம் கூட இந்த க்ஷேத்திரம். திருஞான சம்பந்தருக்கு அருணாச்சல ஜோதியே இந்த இடத்துல தான் கிடைச்சது அந்த தரிசனம். பெண்ணை நதியினுடைய வடகரையில ரகோத்தம சுவாமிகளுடைய ஜீவ சமாதியான மூல திவ்ய பிருந்தாவனம் அருள்பாலிக்கிறது. மேலும் ஒரு ஆசையான விஷயம், அவ்வை பிராட்டிக்கு அங்கவை சங்கவை இந்த பாரி மகளிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே இந்த க்ஷேத்திரத்துல தான். மேலும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, பரனூர் மகாத்மா அப்படின்னு நாம் அத்தனை பேரும் போற்றி வணங்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணாவனுடைய குருநாதராக இருக்கக்கூடிய வாசுதேவ பிரம்மத்துக்கு சீதாராம தரிசனமுமே இந்த க்ஷேத்திரத்துல தான் கிடைச்சது அப்படின்னு ஆச்சரியத்தோட சொல்றா. இந்த தபோவனம் இருக்கக்கூடிய திருக்கோவிலூருக்கு கிருஷ்ணாரண்யம் அப்படிங்கிற பெயர். இங்குள்ள கபில குன்றின் மேல் கபிலேஸ்வரர் திகழறார். ஸ்ரீ ஞானியருடைய சமாதியும் இங்கே தான் இருக்கு. ஞான தபோதனர்களுடைய தவ நிலையமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். சுவாமிகளுடைய அந்த ரொட்டீன் எப்படி இருக்குமா, சுவாமிகள் பிரம்ம முகூர்த்தம் கூடியதான அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவார். அந்த நேரம் தான் தியானத்திற்கு உகந்தது அப்படிம்பார். அந்த ஆசிரமத்தினுடைய நவராத்திரி மண்டபத்தினுடைய தாழ்வாரத்தில் சுவாமிகள் மணி அடித்த உடனே டபால்னு வந்து உட்காந்துருவாராம். முதல்ல பிரம்மச்சாரிகளுக்கும் துறவிகளுக்கும் தரிசனம். பல சமயம் சுவாமிகள் ஆசி வழங்கும் போது அகர்தாஸ்கம் அபோக்தாகம் அகமேவகம் அவ்யயா அப்படிங்கக்கூடியதான ஆதிசங்கருடைய கிரந்த வரியை சொல்லி ஆசீர்வாதம் வழங்குவாராம். அதுக்கப்புறம் முமுட்சுக்களுக்கு தரிசனம் கொடுப்பார். அதுக்கப்புறம் தியான மண்டபத்தில் வந்து உட்காந்துப்பார். அப்போ கோவிலில் புருஷ சுக்தம், நாராயண சுக்தம், தினசரி வழிபாட்டு பாடல்கள்லாம் பாடின்னு இருப்பா. அங்கு வந்து பக்தர்கள்லாம் சுவாமிகளை தரிசனம் பண்ணுவாளாம். எல்லாருடைய நலனையும் விசாரித்து தன்னுடைய தெய்வீகமான மதுர குரல்ல வேண்டுவோம் வேண்டுவோம் அப்படின்னு அத்தனை பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவாராம். பின் சுவாமிகள் கோவிலுக்கு வந்து அமர்வார் பக்தர்களுடைய தரிசனத்துக்காக. அந்த நேரத்தில் அபூர்வமான பாடல்கள்லாம் கிடைக்கும். ஐங்கரன் நல்வாணி அருட்குரவன் சங்கரனும் ஷண்முகனும் நாரணனும் அம்பிகையும் சத்குருவும் துர்கையும் மாவார் துணை அப்படின்னு தொடங்கும். தினசரி வழிபாட்டு முறையே ரொம்ப பிரசித்தமானது ஞானானந்த தபோவனத்தில். ஸ்ரீ ஞானானந்த, ஸ்ரீ வெங்கடேச, ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய சுப்பிரபாதங்கள், ஸ்ரீ சிவராமகிருஷ்ணர் எழுதிய ஸ்ரீ ஞானானந்த திருப்பள்ளி எழுச்சி, ஸ்ரீ வேல்முருகனார் இயற்றிய ஸ்ரீ ஞானபுரீஸ்வரனுடைய தேவாரம், சத்குருவை பற்றி கீவா ஜெகநாதன் அவர் கொடுத்த பாடல், ஆதிசங்கரருடைய ஸ்தோத்திரம், குருபாதுகா ஸ்தோத்திரம், நமஜனா அபீஷ்டததி பிரதாபியாம் நமோ நம ஸ்ரீ நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். அற்புதமான தோட்டகாஷ்டகம் விதிதாகில சாஸ்திர சுதாஜலதே மகிதோபனிஷத்கதிதார்த்தனிதே ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு. பின்பு ஸ்ரீ ஞானானந்த குருஸ்தவ தசகம், ஸ்ரீ ஞானானந்தாஷ்டகம், அகஸ்தியருடைய பாடல்கள். அகஸ்தியருடைய பாடல்கள்லாம் ஓலைகளில் தான் ஓலைச்சுவடிகளாக இருந்தது. நுச்சூர் சுவாமிகள் மூலமாக சத்குருநாதர் தான் அகஸ்தியருடைய பாடல்கள் தத்துவ நிலையையே கொடுக்கக்கூடிய பாடல்கள். ஆதலால் வெளி உலகத்துக்கு அத்தனை பேரும் புழக்கத்தில் இந்த பாடல்கள்லாம் பாடி ஆத்மானுபூதி கிடைக்கணும்னு சுவாமிகளுடைய கருணையினால தான் இந்த ஓலைச்சுவடியில் இருந்த அகஸ்தியருடைய பாடல்கள் அச்சுக்கு வந்தது. ரொம்ப அழகான பாடல்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரபோ கணபதியே, ஸ்ரீசக்கர ராஜ, அற்புதமான அர்த்தம் துவனிக்கக்கூடிய பாடல்கள். உடல் என்ற போர்வைக்குள் ஒளிகின்ற நான் யார், நரரூபமாய் வந்த நாராயணன் யாம், அயல் 5 கோட்டைக்குள் அரசாளும் நான் யார், நரரூபமாய் வந்த நாராயணன் நாம். ரொம்ப அழகான பாட்டு. முடியாத முளையாத முடிவான நான் யார், நான் தான் நாராயணன்னு பாடுறார்.
நம்மளையே நம்ம நாராயணன்னு சொல்லாமான்னு பார்த்தா, சர்வம் வாசுதேவமயம் ஜெகத் அப்படிங்கும் போது இந்த சர்வத்துக்குள்ள நம்மளும் தானே அடக்கமா இருக்கும். உலகமே அந்த பரபிரம்மம்னு உயர்ந்ததான பார்க்கக்கூடிய நிலை. திருப்புகழ்கள் மற்றும் பல பாட்டு, வேதாந்த சார பாட்டுகள் பாடப்படும். இந்த விசேஷமான பாராயணத்திலேயே சீர்தருகும் பரமானந்த வடிவமாய் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப விசேஷமா பாடப்படும். பின்னாடி குருநாதர் 2 செட் பாதுகைகளை தன்னுடைய திருக்கரங்களால் ஆவாகனம் பண்ணி, அந்த பாதுகைகளுக்கு வெகு நேர்த்தியா பழம் புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி, அந்த அலங்காரம் பூர்த்தியாக பெரிய பெரிய விளக்குகள்லாம் ஏற்றி தன்னுடைய கையில் உள்ள கோலினால மணியோசை எழுப்புவார். சுவாமிகள் அந்த கோலினால மணியோசை எழுப்பின உடனே தீப ஜோதி ஆரம்பமாறதுக்காக சுவாமிகள் உத்தரவிடுறார் அப்படின்னு அர்த்தம். சுவாமிகள் கோவில் மண்டபத்துல தம்முடைய பீட்டத்தில் அமர்ந்து சாந்தமான திருமுகத்துடன் கருணை ஒளி வீசும் பார்வையோட அத்தனையும் அவர் கவனிக்கிறதே ரொம்ப அழகா இருக்குமாம். அந்த க்ஷணம் சுவாமிகளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். பாதுகைகளுக்கு பூப்பந்தெல்லாம் போட்டு அவர் அழகு பண்ணக்கூடிய நேர்த்தியை பார்க்கறதுக்கே காண கண்கோடி வேண்டும் அப்படின்பா. ஆதிசங்கரர் தன்னுடைய 4 சிஷ்யர்களோடு உள்ள படத்திற்கு தனி கவனத்தோடு அலங்காரம் பண்ணுவார். சுவாமிகளுடைய பீட்டத்துக்கு மேல் அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் போன்ற 4 படத்துக்கு மாலை சாற்றுவார். மந்திர புஷ்பம் சமர்ப்பிக்கக்கூடிய சமயத்துல எல்லா துறவிகளுக்கும் அழைப்பு விடுப்பார். பூஜையினுடைய இறுதியில தேவாரம் ஓதின பிற்பாடு ஹாரத்தி எடுக்கும். துருவிகள்லாம் இது முடிச்ச பிற்பாடு குருவாத புரீஷ பஞ்சரத்னத்தை சொல்லிண்டே பெருமாளுடைய சந்நிதிக்கு போவான். நாராயண 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 நாராயண. பின்பு சுவாமிகள் ஞான விநாயகரை தரிசனம் பண்ணி, அடுத்தபடியா ஞான வேணுகோபாலருக்கும் ஞான ஆஞ்சநேயருக்கும் பூஜைகள்லாம் பண்ணி, முடிவில் சுவாமிகள் தன்னுடைய திருக்கரங்களாலேயே அத்தனை பக்தாளுக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுப்பார். பின் யதிகள் வேத விற்பனர்களோடு பிக்ஷை எடுத்துப்பார். அந்த சமயம் கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சல் தாலாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். இந்த ஊஞ்சலில் சுவாமிகள் சின்ன 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 குழந்தைகளோட தானும் ரொம்ப அழகாக அந்த ஊஞ்சலில் ஆடுவாராம். பக்தர்கள்லாம் ஊஞ்சல் அசைக்க அந்த குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெரியாழ்வார் திருமொழியான மாணிக்கம் கட்டி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே. அழகான பாடல்கள்லாம் பாடி தாலாட்டு போன்றவற்றை வெகு விமர்சையாக கொண்டாட பின்பு சுவாமிகள் பிக்ஷை பண்ணுவார். பிக்ஷைக்கு பின் சிறிது நேரம் தன்னுடைய அறையில் ஓய்வு எடுப்பார். பின்பு பக்தர்களை தரிசனம் பண்ணுவார். அதற்கு பிறகு சத்சங்கத்திற்கு தாழ்வாரத்துக்கு வந்துடுவார் பக்தர்களுக்காக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்சங்கம் எப்படி இருக்குமா? கேள்வி பதில் வடிவமா இருக்கும். இந்த கேள்வி பதில் ரூபத்துல கொஞ்ச காலம் போகும். கோவில்ல பஜனையும் ஹால்ல நாம சங்கீர்த்தனமும் நடக்கும். சுவாமிகள் அச்சுததாசரனுடைய கீர்த்தனையும் ஊத்துக்காடு வெங்கட கவியினுடைய பாடல்களையும் ஏகாந்தமா பாட சொல்லி கேட்பாராம். பிற்பகல் பக்தர்கள் மறுபடியும் பாத பூஜை பண்ண விரும்பினால் மறுபடியும் பாத பூஜை நடக்கும். மாலை 4 மணிக்கு நம்முடைய சத்குருநாதர் அன்னை மண்டபத்தில் சுவாமிகள் எழுந்தருளுவார். தபோவனத்தில் தரிசிக்க வரும் தாய்மார்களுக்கு இந்த தபோவனம் ஒரு தாயகமாகவே தோணுமா. அப்படியே தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வந்தது போல ஒரு பாவம் கிடைக்கும். அந்த சமயம் கீதாச்சார பாடல்கள், தாயுமானவர் பாடல்கள், சிவவாக்கியர் போன்ற சித்தர்களுடைய பாடல்கள், அகஸ்தியர் பாடல்கள் போன்ற வேதாந்தமான பாடல்கள்லாம் பாடுவா. பாடிண்டே இருப்பா. சில இடத்துல சுவாமிகள் நிறுத்தி அந்தந்த பாட்டுக்கு விளக்கம் எல்லாம் அனாயாசமா தருவார். மகான்களுக்கெல்லாம் 5 புலன்கள் மேல பற்று விட்டவாவா. அதனால 5 புலன்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டம் அவர்கள் அன்றதில்ல. எப்போ 5 புலன்களை நம்ம கஸ்டடியில் வச்சுக்கிறோமோ அப்போ பிரச்சனை இல்லை. 5 புலன்களுடைய வாட்டத்துக்கு நாம் போயிட்டோமே ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற. மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் ஏதுன்னு. இது என்ன மாங்காய் தேங்காய்னு இருக்கு? இந்த மாங்காயை பறிக்கும் போது இந்த மாங்காயில் பால் இருக்கும் இல்லையா, இந்த பால் பட்டா புண்ணாயிடும் இல்லையா. ஆனால் அவர் சொல்லக்கூடிய அழகான தத்துவம் என்ன? இந்த உலகத்துல விக்கிரக ஸ்வரூபமாவே இந்த பகவானை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கால் விக்கிரகம் இல்லாம இருக்கக்கூடிய நிலையே நம்மளுக்கு மோன நிலையா மாறி தியானம் கை கூட்டிடுறதுன்னா அப்புறம் விக்கிரகம் என்னத்துக்கு? மனசு 5 புலன்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போதுதான் நமக்கு பெருமை கிடைக்கிறதுன்னு அனாயாசமா சொல்ல.
இந்த அந்திம காலத்துல அந்தந்த தினத்துக்கேற்ற பஜனை பாடல்கள் பாடுவா. திங்கள் அன்னைக்கு சிவபரமாகவும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை பற்றியும், புதன் சனி என்று திருவேங்கடமுடையானுடைய பாடல்கள், வியாழன் என்று குருவை பற்றியும், வெள்ளி என்று அம்பாளை பற்றியும் பாடல்கள்லாம் பாடுவா. மாலை 7 மணிக்கு சுவாமிகளுக்கு ஹாரத்தி எல்லாம் எடுத்து கும்மி கோலாட்டம் எல்லாம் பண்ணி மங்களம் பாட எல்லாரும் அலுப்புல தூங்கி போயிடுவா. ஆனா சுவாமிகள் மாத்திரம் அதிக நேரம் உறங்க மாட்டார். கையில ஒரு டார்ச் எடுத்துருந்து ஆசிரமம் பூரா டக் 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 டக்குன்னு சுத்தி சுத்தி வருவாராம். தீப ஜோதியில கலந்து கொள்ளக்கூடிய கன்னி பெண்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகுங்கிறது ஐதீகம். சுவாமிகள் அம்பாளை எப்படி கூப்பிடுவாராம்? தட்சிணாமூர்த்தி ரூபிணி அப்படிம்ப. அம்பாளை வணங்குறதே தட்சிணாமூர்த்தி ரூபிணியாம். இந்த தத்துவத்தையே சத்குருநாதர் ஒரு சித்தர் பாடல் போட பாடினார். சமயத்துல தானே அம்பாளாக சர்வாலங்கார பூஷிதையா அலங்காரம் பண்ணிட்டு பக்தர்களுக்கு சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தி ரூபிணியாவே அனுகிரகம் பண்ணுவார். ஒரு வீட்டு வாசல்லையும் பவனி வரக்கூடிய சுவாமிகளுக்கு தாய்மார்கள் மங்கள ஹாரதி எடுத்து மகாலட்சுமி பாட்டெல்லாம் பாட, ஞான கணேசர், ஞான ஸ்கந்தர், ஞானாம்பிகை, ஞானபுரீஸ்வரர், ஞான வேணுகோபாலன், ஞான ஆஞ்சநேயர், பாண்டுரங்க சந்நிதின்னு இந்த தபோவனமே பார்க்க பார்க்க தவிட்டாத கண்கொள்ளா காட்சியா இருக்குமாம். தபோவனத்துல ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அக்ஷரமாலாங்கிற ஸ்தோத்திரத்தை அத்தனை பேரும் ஒன்னே போல குரல்ல பாடுறதே திவ்ய மதுர கானமா இருக்குமாம். பாத பூஜை அர்ச்சன புஷ்பத்தை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படும். திருவடியை விட இந்த திருவடியை தாங்கக்கூடிய பாதுகைகளுக்கு அதிக பலன் இல்லையாம். நம்பிக்கை கொண்டார்க்கு நல்ல அருள் பாதம். பாதுகா பூஜா சமயங்கள்ல குருபரமான கீர்த்தனைகளை பாடுவா. பூஜை முடிஞ்சதும் அன்னை என்னை 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 அன்பினுக்கும் மங்களம், ஆதிபராசக்திக்கு மங்களம் பாடி பாதுகை ஹாரத்தி முடிந்தவுடன், இந்த பூஜை எல்லாம் முடிந்தவுடனே இந்த தபோவன இந்த பாராயண பദ്ധதியில் எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும், அதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும், எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும், இதற்கும் ஈசன் கணேசன் அருளல் வேண்டும், ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும். இந்த கூட்டு பிரார்த்தனையும் பண்ணுவா. 1966 வரை சுவாமிகள் சித்தலிங்க மடத்திலையும் மாறி 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 தபோவனத்திலையும் இருப்பார். 5 மாமரங்களுடன் பசுஞ்சோலைகள் சூழ்ந்து பஞ்சவட்டியை போல ஒத்திருக்கக்கூடிய தபோவனத்துல சுவாமி தேவாதி தேவனாய் அருள்பாலிக்கக்கூடிய ஐயனாய் கலியுக வரதனாய் ராமனாய் கிருஷ்ணனாய் காண்டவர் அத்தனை பேருக்கும் திவ்ய மதுர ஸ்வரூபத்துல சுவாமிகளை ஒரு அவதார புருஷர்னு எத்தனை கோடி பேர் சதா சர்வ காலமும் இன்றைக்கும் சூக்ஷ்ம ரூபத்தில் அனுகிரகம் பண்றார். புன்முறுவலால மலர்ந்த தாமரை போல விளங்கும் அந்த அழகான முகமண்டலம், புடமிட்ட அந்த பொன்னிற மேனி, திடமான தேகம், கருணை மிக்க காந்தமான பார்வை, அண்டினவர்களை ஆட்கொள்ளக்கூடிய அபயஹஸ்தம், தூய துறவாடை, படிச்சென்ற அந்த அழகான முகத்துல விபூதி குங்குமம் பொட்டோடு கூடிய ஸ்வரூபம். எந்த ஊர்ல லீவா இருந்தது என் குழந்தைய தபோவனத்துல விட்டுட்டேன்னு சொல்லி பார்த்துருப்போமா? விடுமுறை நாட்கள்ல குழந்தைகள் எல்லாம் அந்த தாய்மார்கள்லாம் கொண்டு போய் தபோவனத்துல விட்டுடுவாளாம். சுவாமி இந்த குழந்தையோட குழந்தைய விளையாடி இந்த மழலையும் புன்சிரிப்பும் மாறாம குழந்தைகளோட விளையாடின்னு இருப்பாராம். அநேக குழந்தைகளுடைய நோயை தன்னுடைய ஸ்பரிசத்தினாலையும் நயன தீட்சையினாலையும் மூலிகைகளாலும் அனாயாசமா தீர்த்து வச்சிருக்கார். தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி, காஷ்மீரி அத்தனை பாஷைகளிலும் வல்லவர். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் தபோதனர் நம்மளுடைய சத்குரு ஞானானந்த சுவாமிகள். ஒரு சமயம் மகாபிரிவா யாகம் முடிச்ச உடனே வாயில்ல ஒரு ஆடு நின்று இருக்கு. பெரியவா சொல்லிவிட்டா அந்த ஆட்டுக்கு அத்தனை ஷோடசோபச்சாரங்கள் பண்ணணும், சந்தன குங்குமம் எல்லாம் கொடுத்து வாழைப்பழம் அத்தனையும் கொடுங்கோ அப்படின்னுட்டா மாலையெல்லாம் போடுங்கிறா. ஒரு சீப்பு வாழைப்பழத்தை பிரசாதமா கொடுக்குறா. எல்லாரும் கேட்குறா, என்ன திடீர்னு இந்த ஆட்டுக்கு கொண்டு போய் சந்தன குங்குமம் எல்லாம் இட்டு சீப்பு வாழைப்பழத்தெல்லாம் கொடுக்குறாளேன்னு கேட்டதுக்கு காஞ்சி மகாபரிவா சொன்னா, இது வேற யாரும் இல்லை, சத்குரு ஞானானந்த சுவாமிகளே இந்த யாகத்துக்கு வருகை புரிஞ்சிருக்காருன்னு சொல்லி மகான்கள் எந்த காலத்துல எந்த சமயத்துல எந்த ரூபத்துல எங்க வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய ஆசைக்கு இணங்கி கருணைக்காக இறங்கி வருவார்னு காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண காண புண்ணியம் காண காண புண்ணியம். ரமணர், அரவிந்தர் போன்ற மகான்கள் மறைந்த காலத்துல தான் இந்த உலகத்திற்கு ஆத்ம விசாரம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு குருநாதர் அவசியம்ங்கிற ஒரே காரணத்துக்காக இலைமறைவு காய்மறைவா இருந்த நம்மளுடைய சுவாமிகள் வெளிச்சத்துக்கு வந்தார்.
இது காலம் வராத சுவாமிகள் பக்தர்களுக்காக இறங்கி மக்களை வழிகாட்டுறதுக்காக தன்னைத்தானே காமிச்சுண்டார் அப்படின்பா. ஒரு சமயம் ஒரு பக்தர், ரமண பக்தர், தபோவனத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தார். இங்கேயே ரமணாசிரமத்தில் இருக்கோம், இங்கே ஒரு குருவை விட்டுட்டு அங்கே போயிடுவோமோன்னு யாராலும் நினச்சிப்பாளோன்னு மனசுக்குள்ள வியாக்குலமாக இருந்துதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவருக்கு ரமண பகவானே பதில் சொல்றார், அப்பா இது உரு மாற்றமே தவிர குரு மாற்றம் அல்ல அப்படிங்கிற. இது உரு மாற்றம் தான்ப்பா, குரு மாற்றம் இல்லைங்கிற. சுவாமிகள் ஒரு சமயம் யாரிடத்துலையோ சொல்றார், வள்ளலார் தர்மசபை அன்னசாலை கட்டின போது கேட்டாராம், இந்த கொட்டாய கட்டினவர் யார் அப்படிங்கிற. இந்த பேரை கேட்ட உடனே ஆஹா அவனா அப்படின்னு வாயை திறக்க அந்த கொட்டாய் எரிஞ்சது இல்லையா. அந்த சமயம் நானும் யாவும் வள்ளலாரோட இருந்தோம் அப்படிங்கிற. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிற வள்ளலாருடைய ஜீவகாருண்யத்தை மறக்க முடியுமா? கபீர்தாசருடைய காலத்திலேயே தான் வாழ்ந்ததான தகவல்களும் இருக்கு. குரு கிருபாஞ்சன பாயோ மேரே பாய் ராம பீனா கச்சு தேக்கத நாயே குரு கிருபா அஞ்சன. மன நோயாளிகள் கூட யோகீஸ்வரரான சத்குருநாதருடைய ஆசியினால நலம் பெற சுவாமிகள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கும்போது அவ்வப்போது தேவா அப்படின்பா. இந்த தேவான்னா என்ன அர்த்தம்? இந்த தேவாங்கிறதே யோக வாசிஷ்ட சப்தம் அப்படின்பா. அன்னதாதாங்கிற சொல் சுவாமிக்கே பொருந்தும். பசியில பக்தர்கள் வாட சுவாமி பொறுக்கவே மாட்டார். ஆசிரமத்துக்கு வருபவர்களுக்கு வயிறார அன்னம் போடுவார். எத்தனை பேர் வந்தாலும் சுவாமிகள் இருக்கக்கூடிய இடத்துல சாப்பாட்டுக்கு குறைவே இருக்காது. அரிசிய சுவாமிகள் ஜீவரத்னம் அப்படின்னு தான் அழைப்பார். 5-6 பேருக்கு தான் இருக்கு அப்படின்னு கவலையோட பரிசாரகர்கள்லாம் பயப்படுவாளாம். சுவாமிகள் அப்படி சமயக்கட்டுக்கு அப்படியே ஒரு தூரம் போயிட்டு வருவாராம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் பரிமாற உணவு தயாரா இருக்குமா. தரிசனம் பெற்ற பக்தர்கள் குருநாதருடைய அனுமதி பெற்ற பிறகே ஊர் திரும்புவா. அதுலேயும் ஒரு காரண காரியம் இருக்கும். சுவாமி போவாண்டானா போக மாட்டா, சுவாமிகளுடைய உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் போவா. எப்படி ஒரு வெள்ளக்கட்டிய எறும்பு மொய்ப்பது போல பக்தர்களுடைய கூட்டம் அவரை மொய்ச்சுதான். சுவாமிகள் எவர் ஒருவரையும் ஆன்மீக நோக்குடனேயே ஆத்மஸ்வரூபமாவே பார்ப்பார். சுவாமிகளுடைய வாக்கு 1000 அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தலும் 1000 கோவில்கள் கட்டுவதும் ஞானிக்கு ஒரு பகல் வேளை பிக்ஷு அளிப்பதற்கு ஈடாகாது அப்படிம்பார். எங்க ஞானிகள் வந்தாலும் ஒருவேளை பிக்ஷையாவது அவளை ஏத்துக்க சொல்றதே பரமசிரேஷ்டமானது அப்படிம்பார். சுவாமிகள் முதல்ல ஜட்டாமுடியோட தான் இருந்தாராம். தன்னுடைய ஜடையை பிரிச்சு 3 காயம் போடுவாராம். அவரோட முன்னால் அவருடைய ஜடையை 3-4 சிஷ்யா அப்படியே தூக்கிண்டே போவாளாம். ஒரு சமயம் மகாபரிவாடத்துல சில பக்தா போய் சொல்றான், நானும் ஞானானந்த மண்டலியை சேர்ந்தவா அப்படின்னு சொல்ல சுவாமிகள் சொல்றார், தாத்தா சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கிறார். இவாளுக்கு ஒண்ணுமே புரியல. இவாளுக்கெல்லாம் ஞானானந்தன்னு சொன்னா தெரியும், தபோவன சுவாமின்னு சொன்னா தெரியும், தாத்தா சுவாமி யாருன்னே தெரியல. அப்போ மகாபிரியவா சொல்றாளாம், எங்களோட வயசுல ரொம்ப பெரியவர், அவரை நாங்கள்லாம் பேரை சொல்லி கூப்பிடுறது வழக்கம் இல்லை அப்படின்னு மகாபரிவாளே நம்முடைய குருநாதரை பார்த்து சொன்னாராம். ஒரு சமயம் சகடபுரம் பெரியவா வந்திருக்கா அப்படின்னு சில பக்தா சொன்னா சுவாமியை பார்த்து, நீங்க கார் வச்சுட்டு இருக்கோம், நீங்க வந்து என்ன சகடபுரம் பெரியவாளை காமிக்கிறோம் அப்படின்னு ராமானந்த தீர்த்த சுவாமிகள் இருந்தார். இப்ப இருக்கிற பெரியவாளுடைய குருநாதர். சுவாமி சொன்னார், நமக்கு அப்படி ஒரு பக்தி இருக்குமானால் அது இங்கேயே நடக்கட்டுமே அப்படின்னார். இவாளுக்கு வரேங்கிறாரா வரலங்கிறாரா என்ன சொல்றாருன்னே புரியல, அப்படியே குழப்பத்திலேயே இருக்கா. கொஞ்ச நாளி போச்சு. ஒரு சில பக்தாளை கூப்பிடுறார், பூர்ண கும்பத்தை எடுத்துன்னு வெளியில தயாரா இருங்கோ அப்படிங்கிறார். அவளும் இருக்கா. அதே காலத்துல பெரியவாளே சகடபுரம் பெரியவாளே விறுவிறுன்னு வராளாம். பூர்ண கும்பத்தை அழகா கொடுத்தா. வழக்கமா தண்டி சன்னியாசிகள் தங்களுடைய ஆச்சாரியாளை தவிர யாருக்கும் நமஸ்காரம் பண்ண மாட்டா. ஒண்ணு மாதாக்கு பண்ணுவா, அவளுடைய குருவுக்கு பண்ணுவா, இல்லைன்னா எத்தனையோ இவாளை விட அனுபவம் உள்ள வியாச பூஜையில சீனியாரிட்டி உள்ளவாளுக்கு மாத்திரம் நமஸ்காரம் பண்ணுவா. அவரே நம்ம சத்குருநாதர் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்றாராம். சுவாமி சொல்றார், மனசோடு இருக்கட்டுமே அப்படிங்கிறார். இல்ல நீங்கள்லாம் எங்களை விட ரொம்ப பெரியவா, எங்களுக்கெல்லாம் தாத்தா அப்படிங்கிற. இவருக்கு வேறே தாத்தா சுவாமி அப்படின்னு. அப்பண்ணா சுவாமிகள் பிரசித்தமானவர். அவர் பிறப்பினால வைஷ்ணவர். சுப்பிரமணிய உபாசனை உண்டு. மந்திர சித்தர், யோகத்துல உயர்ந்தவர். கீவாஜா, சௌந்தரா கைலாசம் இவ அத்தனை பேருக்கும் குருநாதர். தன்னுடைய சிஷ்யர்களோட வரார், ஓடி வரார். வந்த உடனே சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்றார் பாதத்தை தொட்டு. இவர் பண்றாருன்னு எல்லாரும் பின்னாடி அவரோட சிஷ்யா நமஸ்காரம் பண்ணவரா அவர் கையை காமிச்சு விட்டார்.
அவரோட பாதத்தை தொடாத அந்த சூடு உங்களுக்கு தாங்காத அந்த உஷ்ணம் அப்படிங்கிறார். அவரே சொன்னார், கனிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய ஞானி காலதாமதம் பண்ணாம இவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு அப்பண்ணா சுவாமிகளே சொன்னார். ஒரு பக்தர் திருவண்ணாமலைக்கு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு இருக்கார், பிரபல பக்தர். திருக்கோவிலூர் வழியாக தானே போகணும், சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணாமல் போகிறது வழக்கம் இல்லை. போய் நமஸ்காரம் பண்ண போகிறார். அவருக்கு தோன்றது, எங்கேயானும் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி போனால் அவர் உட்காந்து வச்சு பாட வச்சு விட்டார்னா என்ன பண்ணுறது, தொண்டை கட்டி போயிடுங்கிறதுனால என்ன பண்ணுறார், தன் கையோட கேசட்லாம் போட்டிருக்காரு. இந்த கேசட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்து டேப் ரெக்கார்டர் எடுத்துன்னு போயிட்டார். நேராக கொண்டு போய் கொடுத்து பாடு அப்படின்னா அதை போட்டு விட்டுடலாம், நம்ம பாடினது போலவும் ஆகும், தொண்டையும் கட்டிக்காதுன்னு நினச்சிட்டு குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணார். இவர் நினச்சது போலவே நமஸ்காரம் பண்ண இங்கே பாடலாமே அப்படின்னு விட்டார். இவர் உடனே பார்க்குறார், கையோட தான் எடுத்துன்னு வந்திருக்காரு கேசட்லாம். இந்த கேசட்டை கொண்டு போய் சொல்கிறார், இது நானே பாடினது, இதெல்லாம் என்னோட பஜனை தான் இருக்குது, இதை நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். சுவாமிகளும் ஆசனத்தில் உட்காந்துனுட்டார். ஆகட்டும் பார்ப்போம் அப்படின்னு விட்டார். இவர் ரொம்ப பிரசித்தமாக பெருமையாக எல்லா சுவிட்ச் எல்லாம் போட்டு அழகாக இந்த டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணுறார். ஓடலை. இவர் இப்படி இப்படி பார்க்குறார், சுவாமிகள் பக்கத்தில் வேற உட்காந்துட்டு இருக்காருன்னு தன்னோட நண்பர்கிட்ட பொறுமையாக கேட்குறார், கரண்ட் இல்லையா அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. சுவாமிகள் இவருக்கு புரியல இவர் பேசின பாஷை. சுவாமிகள் சொன்னார், ஃபேனை போடு அப்படிங்க. ஃபேனை போடுறார், ஃபேன் ஓடுறது. என்னடா வம்பா போச்சு, இத்தனை நேரம் நல்லா ஓடின்னு தான் இருந்தது, ஃபேனை போட்டாலும் ஓடுறது, என்ன குழப்பம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காராம். விலவலத்து போய் சுவாமி சிரிச்சுட்டே சொல்கிறாராம், கரண்ட் இருக்கா இல்லையான்னு தானே யோசிச்சார். சுவாமி சொல்கிறார், மின் இருக்கிறது. இந்த பொட்டியை தட்டிட்டு சொல்கிறார், சாரம் இல்லை. மின் இருக்கிறது, சாரம் இல்லை அப்படின்னு இந்த பொட்டியை தட்டிவிட்டு சொன்னாராம். இவருக்கு விலவலத்து போயிடுது. இனிமேல் பாடாமல் இருக்கக்கூடாதுன்னு கண்ணை மூடிண்டார், நெக்குருகி பாடினார். சுவாமிக்கு திருப்தியாக போயிடுது.